வணக்கம். வாழ்க வளமுடன். இந்த விரதம் இருப்பதை பற்றி பதிவுகள் தொடங்கியிருக்கிறோம். முதல்ல ஒரு பதிவு பார்த்தோம். இப்போ அடுத்து எந்த தெய்வங்களை எந்த மலரை கொண்டு அர்ச்சிக்க வேண்டும் விரத காலங்களில், அதுக்கான சில குறிப்புகளையும் விரத காலங்களில் நம்ம என்ன செய்யக்கூடாதுங்கிறதையும் கொஞ்சம் பார்க்கலாம். விநாயகருக்கு செம்பருத்தி, தாமரை, ரோஜா மலர் மற்றும் அருகம்புல் முதலியவற்றை கொண்டு அர்ச்சிக்க வேண்டும். அம்பிகைக்கு வெண்தாமரை, மல்லிகை, முல்லை, சூரியகாந்தி, செவ்வரளி, செம்பவழ மல்லி இதை கொண்டு பூஜிக்க வேண்டும். சிவனுக்கு தும்பை, வில்வம், தாமரை மலர்கள், சங்கு மலர், செம்பருத்தி கொண்டு அர்ச்சிக்க வேண்டும். விஷ்ணுவுக்கு தாமரை, பவளமல்லி மற்றும் மறிக்கொழுந்து, துளசி கொண்டு அர்ச்சிக்க வேண்டும். முருகனுக்கு மல்லிகை, முல்லை, சாமந்தி, சூரியகாந்தி, ரோஜா, மேலும் மற்றைய தெய்வங்களுக்கு தேவதைகளுக்கு உரிய பூக்கள் என்னென்ன என்று ஒவ்வொரு விரதத்தை பற்றி நம்ம தனித்தனியாக பார்க்கும்போதும் தனியாகவும் குறித்து காட்டப்படும் அந்த மலர்களை கொண்டு அர்ச்சிக்க வேண்டும், பூஜிக்க வேண்டும் விரத காலங்களில். சரி, நம்ம இந்த விரத காலங்களில் என்னத்தெல்லாம் தவிர்க்கணும் என்ன பார்த்தோம்னா, விநாயகரை துளசியால் அர்ச்சிக்கக்கூடாது, பரமசிவனை தாழம்பூவால் அர்ச்சிக்கக்கூடாது, விஷ்ணுவை அட்சதையால் அர்ச்சனை செய்யக்கூடாது, அம்பிகையை அருகம்புல்லால் அர்ச்சனை செய்யக்கூடாது, விஷ்ணுவுக்கோ சிவனுக்கோ அம்பிகைக்கோ ஊமத்தை மலர்கள், எருக்க மலர்கள் அர்ச்சனை செய்யக்கூடாது, லட்சுமியை தும்பை மலரால் அர்ச்சனை செய்யக்கூடாது, சரஸ்வதியை பவளமல்லி பூவால் அர்ச்சனை செய்யக்கூடாது. இந்த முக்கிய விரதங்கள் எப்படி கடைப்பிடிக்கணுங்கிறத வரும் பகுதியில் பார்ப்போம். நமது முன்னோர்கள் எதை செய்தாலும் அதில் தெய்வீகத்தை கண்டார்கள். அவனன்றி ஓரளவும் அசையாது என மனப்பூர்வமாக நம்பினார்கள். மக்களுக்கு தெய்வ நம்பிக்கை இருக்கிறதா? தெய்வ நம்பிக்கையின் பேரில் சொன்னால் எதையும் விடாமல் பின்பற்றுவார்கள் என்ற நலம் தரும் காரியங்களை தெய்வ நம்பிக்கையின் அடிப்படையில் செய்து வைத்துள்ளார்கள் நமது முன்னோர்கள். சிலவற்றை நம்மால் பொருள் விளங்கி கொள்ள முடிகிறது, சிலவற்றுக்கு நாம் பொருள் விளங்கி கொள்ள முடிவதில்லை. அதற்காக அவற்றை தவிர்ப்பது கூடாது. இனி விரதங்களை பற்றி அடுத்த பதிவில் ஒவ்வொரு விரதமாக பார்க்க ஆரம்பிப்போம். அடுத்த பதிவில் சதுர்த்தி விரதத்தை பற்றி பார்க்கலாம். வாழ்க வளமுடன்.